வெல்கம் டு சேனல் ஸ்கிரிப்ட். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் இந்த 3 நாளில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ட்ரபிள்ஸ் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு மை அப்ளிகேஷன் போய் பார்த்தா இந்த கன்ஃபார்ம்டு மட்டும்தான் இருக்குது, பெய்டுன்ற ஆப்ஷன் இல்லை கன்ஃபார்ம்டு அண்ட் பெய்டு இருந்தாலும் எனக்கு வந்து கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து வரமாட்டேங்குது, எனக்கு வந்து செமஸ்டர் ஃபீஸ் ரெசிப்ட் வரமாட்டேங்குது, அந்த மாதிரி கேட்குறீங்க. அப்புறமேட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இன்கம்ப்ளீட் அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா அந்த காலேஜ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு இன்டூ மார்க்ல இன்கம்ப்ளீட்லேயே இருக்குது, அப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் இன்கம்ப்ளீட்லேயே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த நேற்று ஒரு நாளில் மட்டும் எனக்கு நிறைய ரீச் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 அதனால் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இப்படி பிரச்சனைனா நம்ம இந்த வருஷம் வந்து 3 யூனிவர்சிட்டியோடைய காம்பினேஷனாக வந்து கவுன்சிலிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வெப்சைட்டில் வந்து ரஷ் அதிகமாகிறதுனால வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆகுது நம்மளுக்கு. அது வந்து போன வருஷம் வந்து இந்த ட்ரபிள் உங்களுக்கு 1-2 டைம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவே அவங்களை அஃபெக்ட் பண்ணுது டிஎன்ஏயுவை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு பார்க்காம இது வந்து ஒருத்தருடைய அப்ளிகேஷன் பாருங்கள், மை அப்ளிகேஷன் போகிறேன்னா பாருங்கள், இவங்களுக்கு பாருங்கள் வெறும் கன்ஃபார்ம்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் பேஜ் வந்துடுது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு எரர் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஆனால் வந்து பாருங்கள், மை அப்ளிகேஷன் போனால் கன்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது, பெய்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏயுடைய மெயில் ஐடி ugadmissions@tnau.ac.in அந்த மெயில் ஐடிக்கு இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி உங்களோட பேமெண்ட் ரெசிப்ட்டை வந்து இப்போ அந்த பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சு இது மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ ரிசால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தயவுசெய்து மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஆயிரும். அதே போல் நேற்று நம்ம டிஎன்ஏ காண்டாக்ட் பண்ணும்போது இது மாதிரி வந்து ரஷ் அதிகமாக இருக்கனால தாங்க சரி மாதிரி வந்து எங்களால் வந்து என்ன பண்ண முடியல, அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ரிசால்வ் பண்ணிக்கிட்டே வரோம். நிறைய பேருக்கு வந்து ரிசால்வ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் யார் உங்களுக்கு சப்போஸ் நேற்று இந்த மாதிரி ட்ரபுள் இருந்துச்சு, இன்றைக்கி எனக்கு ரிசால்வ் ஆயிருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஓகே ரிசால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்கள் தயவுசெய்து வந்து உங்களுக்கு நேற்று வந்து ட்ரபுளாக இருந்துச்சு, நேற்று இன்கம்ப்ளீட்டு பேமெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஐ மீன் கன்ஃபார்ம்டு பெய்டு வந்துருச்சு, ஃபீஸ் ரெசிப்ட்டும் வந்துருச்சு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உள்ளே வந்து ப்ரிவ்யூ கன்ஃபார்ம்லாம் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே போல் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் வந்து சார் பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதுமா, நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரியான்னு சொல்லி கேட்குறீங்க. டெஃபினட்டாக கிடையாதுங்க. பேமெண்ட்டை பண்ணிடணும். பேமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மை அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் அண்டு இது இருக்கு இல்லைங்களா, வியூ, இந்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்து உள்ளே போய் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜுடைய ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்கும், அதில் தான் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் பேஜ் போகும். டாக்குமெண்ட்ஸ் பேஜில் போயிட்டு சேவ் கண்டிப்பாக கொடுக்கணும். அங்கே மட்டும் ஏதாவது தெரியல கேன்சலுக்கு இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த இடத்துல கண்டிப்பாக சேவ் தான் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு என்னென்னா அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தான் நீங்கள் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபைனலான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ரொசீஜரையும் பேமெண்ட்டும் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே மை அப்ளிகேஷனில் வந்து அந்த காலேஜ் கோர்ஸ் லிஸ்ட்டையும் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பேஜை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து நீங்கள் நிற்கும் போது தான் உங்களுடைய கவுன்சிலிங் வந்து 100% வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண, அப்போ தான் உங்களுக்கு வந்து 100% சீட் அலாட் ஆகும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தவற விட்டுருந்தீங்கன்னா கூட மேபி உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த விஷயம். ஸோ அதே போல் வந்து மாணவர்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேஜில் வந்து கன்ஃபார்ம்டுன்னு இருந்துச்சு, இல்லை எனக்கு வந்து பே பண்ணது இல்லை அப்படின்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா தயவுசெய்து இப்பயே மெயில் பண்ணிடுங்க. என்னென்ன மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டுருங்க. மெயில் பண்ணும்போது யூஜி அட்மிஷன்ஸ் அந்த மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் நம்பரு நேமை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த பே பண்ணதுக்கான நீங்கள் பே பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு
ப்ளஸ் வந்து இந்த பேஜில் வந்து கன்ஃபார்ம்டுன்னு வரல, பெய்டு வரல. அதே போல் இந்த பேஜில் அடுத்து வந்து உள்ள ப்ரிவ்யூ, அந்த பேஜில் வந்து ப்ரிவ்யூ எனக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதிரி வந்து போட்டு ப்ளீஸ் இது வந்து ரிசால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்ஏவுக்கு தயவு செய்து மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் நண்பர்களே, மேக்ஸிமம் வந்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், பணத்தை கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறது, இது மாதிரி கடைசி நேரத்தில் வந்து அலக்கடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஸோ வந்து அவங்க சர்வர் கிராஷ் ஆகுது, அதை ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இன்னைக்குள்ளே ரிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு ஆயிரும். ஸோ சீட் அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்தர் டேஸில் 26ஆம் தேதி வந்து நமக்கு சீட் அலாட்மெண்ட் நாளைக்கு. ஸோ வந்து பார்ப்போம் நம்ம யார் யாருக்கு சீட் அலாட் ஆகுது என்னன்ட்டு. சீட் அலாட்மெண்ட் பற்றி நம்ம ஈவினிங் வந்து பேசுவோம். அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன ஏது, அது ஸ்லைடிங்னா என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம ஈவினிங் பேசுவோம். நாளை காலையிலும் அதை பற்றி பேசுவோம். ஸோ மற்றொரு அற்புதமான ஒரு சந்திப்போம். இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நம்மளால் முடிஞ்ச நம்ம நேற்று எவ்வளோவுக்கு எவ்வளோ ரிப்ளை தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தோம். யாரோ 1-2 பேருக்கு மிஸ் ஆகிருக்கலாம், மற்றபடி எல்லாருக்குமே நம்ம வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி.